இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ்நாட்டை சேர்ந்த 61 மீனவர்கள் இலங்கை கடற்படையின் காவலில் உள்ளதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் கடன்காரர்களாக திமுக மாற்றிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கடந்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி ரூபாய் வரை கடன் வாங்கிய முதன்மை மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும் விமர்சனம். திமுக 5% வாக்குறுதிகளை மட்டுமே இதுவரை நிறைவேற்றியுள்ளது. இன்னும் 3 அமாவாசைகளில் திமுக ஆட்சி அகற்றப்படும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 5 லட்சம் பெண்களுக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனம். தற்போது உள்ள 125 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் எனவும் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. ஆட்சியை விட்டு போகும் போதாவது பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும். திமுகவை சாடி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வருகிற 31ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல். தமிழ்நாட்டின் கடனை திமுக இரட்டிப்பாக்கி இருப்பதாக அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டு. பற்றாக்குறைகளை மறைப்பதற்கும் பெருகிய வளர்ச்சி கதைகளை முன்னிறுத்துவதற்கும் கடன்களை வசதியாக பயன்படுத்தி வருவதாக விமர்சனம். உத்தரப்பிரதேச மாநிலத்தை விட தமிழ்நாட்டிற்கு தான் தற்போது அதிக கடன் உள்ளது. வட்டி சுமையின் சதவீதத்தில் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவிற்கு பிறகு தமிழகம் உள்ளதும் என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி பதிவு. பொங்கலுக்கு முன்பாகவே அதிமுக மூத்த தலைவர்கள் பலர் தாவேகாவில் இணைவார்கள். தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் உறுதி. தாவேகா கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இணைவது உறுதியாகிவிடும். பொங்கலுக்கு முன்னரே நடைபெறும் எனவும் செங்கோட்டையன் பேட்டி. ராமதாஸ் தலைமையில் சேலத்தில் இன்று கூடுகிறது பாமக பொதுக்குழு. ஏதேனும் திருப்பு முனைகளை ஏற்படுத்துமா என்று பாமகவினர் எதிர்பார்ப்பு. தந்தைக்கு துரோகம் செய்த அன்புமணி இயக்கத்தையும் மக்களையும் காப்பாற்றுவாரா? இதுதான் எனது கடைசி யுத்தமாக கூட இருக்கலாம் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் உருக்கம். ராமதாஸ் தலைமையிலான பொதுக்குழு கூட்டம் சட்டவிரோதமானது. பொதுக்குழுவை நடத்த அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை எனவும் பாலு திட்டவட்டம். திருப்பூரில் கனிமொழி தலைமையில் இன்று நடைபெறுகிறது திமுக மாநில மகளிர் மாநாடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்றுகிறார்.
பாஜகவுடன் கூட்டணி வைத்து மங்களூரில் சட்டமன்ற உறுப்பினர் யார்? திருமாவளவனுக்கு சீமான் கேள்வி. சென்னையில் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது. சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி. தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2வது ஆண்டு நினைவு நாள். எடப்பாடி பழனிசாமி, நயினார், அண்ணாமலை உள்ளிட்டோர் மரியாதை. மலேசியாவிலிருந்து சென்னை திரும்பினார் தாவேகா தலைவர் விஜய். சென்னை விமான நிலையத்தில் ரசிகர்களின் தள்ளுமுள்ளால் தடுமாறி விழுந்தார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 4.42 லட்சம் பேர் மனு. 2 நாள் சிறப்பு முகாம் நிறைவடைந்த நிலையில் தேர்தல் ஆணையம் தகவல். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS வாக்ஷீர் நீர்மூழ்கி கப்பல். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம். ஆபரேஷன் சிந்தூர் நாட்டின் பாதுகாப்பிற்கான உறுதிப்பாட்டை நிரூபிக்க உதவியது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் 2025ஆம் ஆண்டின் பெருமைமிகு தருணம் என நினைவு கூர்ந்த பிரதமர் மோடி. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று முதல் சர்வ தரிசனம் டோக்கன் வழங்குவது நிறுத்தம். திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. காங்கிரஸ் என்பது வெறும் கட்சி அல்ல, அது இந்தியாவின் ஆன்மாவாக திகழ்கிறது. காங்கிரஸ் கட்சி 140வது நிறுவன நாளை முன்னிட்டு ராகுல் காந்தி அறிக்கை. வங்கதேசத்தில் இந்து இளைஞர்களுக்கு எதிராக நடந்த துயர் நிகழ்வுகள் அந்நாட்டின் அரசியல் அமைப்புக்கு எதிரானது. பாகிஸ்தானின் உளவு அமைப்புகள் அந்நாட்டில் இருப்பது என்பதை இந்தியாவில் நினைவில் கொள்ள வேண்டும் என AIMIM கட்சித் தலைவர் அசாதுதீன் ஓவைசி பேச்சு. ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தான் தலைவர்கள் பயத்தில் ஆழ்ந்தனர். அந்நாட்டு அதிபர் சர்தாரி ஒப்புதல். வங்கதேசத்தில் இந்து மதத்தை சேர்ந்த 2 பேர் கொல்லப்பட்டதற்கு அமெரிக்கா கண்டனம். வெறுப்பு மற்றும் மதவெறியின் மோசமான செயல் என்றும் விமர்சனம். போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை. அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்வரவில்லை எனவும் ரஷ்ய அதிபர் புட்டின் குற்றச்சாட்டு.